ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், பகிர்ந்து கொடுங்கள். 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன். லூக்கா 3வது அதிகாரம் 11வது வசனம். ஃபோர்ப்ஸ் என்ற நிறுவனம் 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஆய்வுகள் மேற்கொண்டு உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலை ஒவ்வொரு ஆண்டும் வெளியிட்டு வருகிறது. 2017ஆம் ஆண்டு வெளியிட்ட இந்த பட்டியலில் உலக முழுவதிலுமிருந்து 2043 பேர் பெயர்கள் இடம்பெற்றிருந்தது. அந்த பட்டியலில் 101 இந்தியர்களின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளது. இதுதான் முதல் முறை 100க்கு மேற்பட்ட இந்தியர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளது. இதில் முகேஷ் அம்பானி 33வது இடத்தையும் இந்தியாவில் முதல் இடத்தையும் பெற்றிருந்தார். இந்த பட்டியலில் 4 இந்திய பெண்களும் இடம் பிடித்திருந்தனர். உலகில் முதல் 3 இடங்களை பிடிப்பவர்கள் பில் கேட்ஸ், பெர்க்ஷைர் ஹாத்வே மற்றும் ஜெஃப் பெசாஸ். இவர்கள் 3 பேரின் மொத்த சொத்து மதிப்பு $234 பில்லியன் ஆகும். $1 பில்லியன் என்றால் 6540 கோடியே 50 லட்சம் ரூபாய். அதாவது 6540 கோடியே 50 லட்சம் ரூபாய். இதை 234ஆல் பெருக்கினால் வரும் கூட்டுத்தொகையே இந்த முதல் 3 உலக மகா பணக்காரர்களின் மொத்த சொத்து மதிப்பு ஆகும். இந்தியாவில் 101 பேர்தான் கோடீஸ்வரர்கள் பட்டியலில் இடம்பெற்றாலும் 1 கோடியும் அதற்கு மேல் மதிப்புள்ள சொத்துக்களும் வைத்துள்ள லட்சக்கணக்கான பேர்கள் இங்கே உள்ளனர். ஆனால் அவர்களை பற்றி வெளியே தெரிவதில்லை. அதே நேரத்தில் இந்தியாவில் பசி பட்டினியுடன் போதிய ஊட்டச்சத்து இல்லாமல் 20 கோடியே 30 லட்சம் பேர் உள்ளனராம். இன்று இரவு 20 கோடி பேர் உணவு அருந்தாமல் படுக்கைக்கு செல்வார்கள். உணவில்லாமல் ஒவ்வொரு நாளும் சுமார் 7000 பேர் இந்தியாவில் மரிக்கின்றனர். உலக மகா பணக்காரர்கள் பட்டியல் மற்றும் பசியினால் வாடுபவர்களின் பட்டியல் இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நமக்கு விகற்பமாக தோன்றுகிறது அல்லவா? உலக மகா பணக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் 1 கோடி ரூபாய் செலவு செய்தாலும் அப்படி அவர்களால் செலவு செய்ய முடியாது. பல 100 ஆண்டுகள் வரை அது முடிய ஆகும் என்று நினைக்கின்றோம். அதற்குள் அவர்களும் மரித்து விடுவார்கள். உணவில்லாமல் உடையில்லாமல் கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவ உலக மகா பணக்காரர்களாகிய பில் கேட்ஸும் அம்பானியும் போன்று நாம் மாபெரும் பணக்காரர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுடைய வறுமைக்கு உதவுவதாக. 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 15வது வசனம். கொடுப்பதினால் நாம் ஒன்றும் குறைந்து போவதில்லை. அதனால் கிடைக்கும் சந்தோஷமே தனியாகும். கொடுத்து பாருங்கள், அதன் பிறகு அதை நிறுத்த மாட்டீர்கள். இன்றைய வாக்குத்தத்தம், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். லூக்கா 6வது அதிகாரம் 38வது வசனம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.